வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் சேனல். நம்மளால ஒரு 3 மணி நேரம் வீடியோ ஃபுல் மூவியை உட்கார்ந்து பார்க்க முடியும் எழுந்துக்காம. அது மாதிரி ஒரு 30 பேஜ் புக்ல நம்மளால படிக்க முடியுமா? சரி 30 பேஜ் கூட வேண்டாம், ஓவர். ஒரு 3 பேஜை கான்சியஸா நம்மளால படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் க்ரோயிங் வேர்ல்டுக்குள்ள போயிட்டோம். நம்ம ரெகுலரா ரீல்ஸ் பார்த்து வீடியோ பார்த்தே பழகிட்டனால ரைட் பிரெயினோடைய ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டா நமக்கு குறைஞ்சிச்சு. அதனால கான்சியஸா உட்கார்ந்து நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் படிக்க முடியாது. அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இதே நிலைமையில தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்போ அவங்க புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க ஈஸியா இந்த விஷயத்துல இருந்து வெளிவர ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா ஓவர் திங்கிங் இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல, சந்தோஷமாவும் இல்லை கவலையாவும் இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயம் மனசு உறுத்திட்டே இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் புக் படிக்க ஆரம்பிக்கும். அது நம்மளுடைய ரைட் சைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த மாதிரி புக்ஸை செலக்ட் பண்ணி படிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்மளுடைய ஹெல்தி லைஃப் எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் ஹோலிஸ்டிக் தியரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.